இந்த ஜெர்சி படத்தில் இந்த சீனில் இந்தியா டீமில் செலக்ட் ஆனவங்க எல்லா பேரும் பார்த்திங்க அப்படின்னா போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. ஒரு 10 பசங்க நின்று அந்த இடத்துல என் பேர் இருக்கான்னு பார்த்துட்டே இருப்பானுங்க. ஹீரோ மட்டும் அந்த கூட்டத்துலேருந்து தனியாக விலகி நிற்பார். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற பசங்களுக்குலாம் மீசை கூட சரியாக வளர்ந்துருக்காது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பசங்களை விட ஒரு 10-15 வருஷத்துக்கு ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா சீனியர். ஸோ அந்த பசங்க பார்த்துட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணுவார். அவங்களாம் போன வாட்டி ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா போய் அந்த போர்டை பார்ப்பாரு. அந்த இடத்துல ஹீரோவோட பேர் இருக்கும். ஹீரோவோட பேரை பார்த்துட்டு அவர் செலக்ட் ஆகிட்டாரு. ஆனால் சக்ஸஸுக்கான ரியாக்ஷன் கொஞ்சம் கூட ஹீரோவோட மூஞ்சில் இருக்காது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வேலை மெனக்கிட்டு வேகமாக ஓடிட்டு போய் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நிறுத்திவிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவர் போகிற டைமுக்கு எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வருமோ அந்த ட்ரெயின் முன்னால் போய் நின்று பயங்கரமாக கத்துவார். இந்த இடத்துல அவரோட சக்ஸஸ்க்கான ரியாக்ஷனை வெளிப்படுத்துவார். அது ஏன் ஹீரோ ஒன்று அந்த போர்டில் அவரோட பேரை பார்த்தோன்னையும் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கத்திருக்கலாம், இல்லை வெளியே வந்து கத்திருக்கலாம், இல்லை அவரோட வீட்டுக்கு போய் கத்திருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கத்திருக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் ஹீரோ ஏன் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவரோட சக்ஸஸை வெளிப்படுத்துறாரு? ஹீரோவோட சக்ஸஸை ஏன் இந்த சொசைட்டிகிட்டேருந்து ஹீரோ ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு? அதுக்கான காரணம் ஹீரோவோட ஏஜ் மட்டும்தான். இந்த படத்துலையுமே ஹீரோ வயசானவர், ஹீரோவுக்கு ஏஜ் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சீன்ஸை பார்த்திங்க அப்படின்னா டைரக்டர் அந்த இடத்துல வச்சிருப்பாரு. இதுக்கான காரணம் 36 வயசில் ஒரு பிளேயர் ஹீரோ, அவர் போய் 20 வயசு ஒரு பிளேயர்கிட்ட ஒன்ன மாதிரியே நானும் பார்த்து இந்த டீமில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கம்பேரிசன் பண்ணி சக்ஸஸை ஹீரோவோட கொண்டாட முடியாது. ஏன்னா 36 வயசுல ஹீரோ பண்ண ஒரு விஷயத்தை 20 வயசுல ஒரு பிளேயர் பண்ணும் பொழுது இந்த இடத்துல சீனியரோட சக்சஸ் அப்படிங்கிறது சைலண்ட் தான். ஸோ ஹீரோ சைலண்டா அவரோட சக்சஸை செலிப்ரேட் பண்றதுக்கு சூஸ் பண்ண இடம் தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்.